ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் கோக்கோஸ் வாக் ஆல்ரெடி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே பனியில் வாய்ஸே மாறிடுச்சு. மை காட். ஓகே, நம்ம மாட்டியாச்சு கேமரா எடுத்து. ஸோ காலையில் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, செம்ம குளிர், வாய்ஸே மாறி போச்சு. கேட்டுருக்கோம் கேட்டு எவ்வளோ? 2 பேர் 40 ரூபா கொடுங்க. என்னக்கா நாளைக்கு மாற்றி விடுறேன். 120 இருக்குமா? 120 ரூபா தான். நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோக்கஸ் வாக்கில் காலையிலேயும் ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப ஸோ கோக்கர் வாக்கு அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. நடக்கிறது இங்கேருந்து பார்த்தா சிட்டி இருக்க மொத்தமும் தெரியும்னு நினச்சேன். பனியில் பேசவே முடியலங்க. சரி ஓகே, இங்கே ஒரே மணிமூட்டமாக இருக்குது. ஸோ சுற்றி கடைகள் இருக்குது. அண்டு இந்த வியூ பாயிண்ட் இன்னும் எவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நான் அப்படியே ஒரு வாக் போயிட்டே இருக்கேன். ஒரு உங்களுக்கு காட்டக்கூடிய இடம் ஏதாவது கிடச்சிதுன்னா காட்டுறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பள்ளத்தில் பனி மூடிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து பள்ளமாக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த சிட்டி அப்பா அச்சோ 1 செகண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டிங் ஜூம்ஸ். ஆக்சுவலாக கொடைக்கானலில் எந்த லொக்கேஷன் போனாலும் இந்த வியூ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிரில் ஒரு மலை இருக்குது, அது எதுவுமே தெரியல, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, மேகம் மாதிரி. அப்படியே பாருங்கள், வானத்துலேருந்து கீழே டவுன் பண்ணுறோம் பல்ல வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக கூட வந்தவன் இது குறிஞ்சி பூன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்குன்னு வேறு சொல்கிறாரு. அப்படி இந்த பூவை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக தெரியாது. வாயிலேருந்து நல்லா புகை வருதுங்க, சிகரெட்டுக்கு பிடிச்ச மாதிரி. சரி ஓகே, நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். பொரி வந்ததுக்கு இதையாச்சும் சாப்பிட்டு போகலாம். ஒரு வியூவும் தெரியல இங்கேருந்து. இதுக்கப்புறம் ஏதாவது பெஸ்ட் வியூ கிடைச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம கோக்கர் வாக்கோட அந்த வேலை தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் பெட்டர் வியூ ஏதாவது கிடைக்குதான்னு. கொடைக்கானலில் ஃபேமஸ் என்னென்னா, நான் கூகுள் பண்ணதில் இட்லி தோசைன்னு வருது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ இல்லை, காலையில். ஏன்னா டிஃபன் இப்போ சாப்பிட முடியாது. ஸோ வேறு எதுனா இங்கே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கேயே உட்காந்துட்ருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக கிளியர் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம இங்கேருந்து கிளியர் ஆகிடலான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், வியூ ஏதாவது தெரியுதா? சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே உட்கார இடம் இருக்குது, அதனால் உட்காந்துட்ருக்கேன். பேக்ரவுண்டில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொரி இங்கே ஒருத்தர் வச்சிட்ருக்கான், அவங்ககிட்ட நம்ம கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஹலோ சார், கொஞ்சம் கொடுங்களேன் சார். நீ கேட்டு தராமல் தேங்க்யூ. அந்த மனசு தாங்க. ஹலோ, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சார்? நான் உங்களை என்ன கேட்டேன் வச்சுக்க. அந்த ஒரு வேர்க்கல்ல தாண்டா உங்ககிட்ட இப்போ மிஞ்சினது. அங்கே பாருங்கள், ஒரு சாப்பாடு அச்சோ
இது எங்கே போடுறதுன்னு தெரியல. அச்சோ, குப்பையை போடலாமா? கேஜிக்கு போறியா? கீழே போடக்கூடாது, அந்த பாக்ஸில் போடுங்க. ஸோ இவனை கொஞ்சம் கொடுடான்னதுக்கு கொடுத்துருக்க அளவு பார்த்தீங்களா? வேணாம். ஐயா பரவாயில்ல, ஃபுல்லாகவே வெள்ளையாக தான் இருக்குது. கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. விழுந்தா காலி. எண்டை ஃபினிஷ் பண்ணிடலாமே. சரி, இங்கே ஒருத்தன் எண்டை ஃபினிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவன் என்ன ஃபினிஷ் பண்ணிவிடுவான் போல இருக்குது. சசிகுமார் மாரிங்க, முள்ளை பிடிச்சாலும் முயசா பிடிங்க. நீங்கள் பிடிங்க சார், முள்ளை பிடிங்க, போய் இந்த கம்பியை பிடிங்க. முடிஞ்சால் கம்பிக்கு அந்த சைடு ஜம்ப் பண்ணி பாருங்கள். கோக்கர் வாக்குன்னு பார்த்தா இது டாக் வாக்காக இருக்குது. நாய் அதிகமாக இருக்குது. ஏதாவது தெரியுதா? ஏதோ ஒன்று வளர்றோம்ல. ஏன்னா இங்கே வேறு எதுவும் பண்ண முடியாது. கோக்கர் வாக்குனா இவ்வளோ தான். இந்த வாக் பண்ணுறோம்ல, ஆக்சுவலாக மேலே இருந்து ஹோட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட். வாவ், சைட் சீயிங். அங்கே பார், டவர் பார், செம்ம அழகாக இருக்குது. டவரில் என்னங்க அழகு இருக்குது? பார்க்குறவன் கண்ணில் தான் என் அழகு இருக்குது. உங்களை மாதிரி ஆளுக்கு அது தெரியாது. சந்தோஷம். எப்படி கீழே இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியலையோ அந்த மாதிரி தான். ஸோ மேலே அந்த ஸ்கோப் வழியாக தான் நல்லா தெரியுந்தாங்க. ஆனால் ஒரே க்ளவுடாக இருக்குது. ஸோ கோக்கர் பாயிண்டோட எண்டுக்கு வந்துட்டோமா தெரியல. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இங்கே பெருசாக இல்லை. இதுதான் எண்டு. டெலஸ்கோபிக் இங்கே இருந்து பார்க்க விரும்பினா பார்க்கலாம். பட் இப்போ பார்க்க முடியாது யாராக இருந்தாலும், ஏன்னா ஃபுல்லாக பனி சூழ்ந்துருச்சு. சரி, கோக்கர் பாயிண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தான் கோக்கர் வாக். இது நடந்து வந்து வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஸோ முடியல.